இச்சபட்சன் மலை எந்த ஒரு நிகழ்ச்சியும் பார்க்க பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, தீபக்கும் முத்துக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, தீபக் வந்து பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில வந்து வர்ஷினிக்கும் தீபக்கும் இடையில ஒரு விஷயம் நடந்ததில்ல. அதை பத்தி வந்து யோசிச்சுட்டு இருப்பார் போல. ஸோ, காலையில வர்ஷினி வந்து தேவையே இல்லாம ஒரு கன்டென்ட் கிரியேட் பண்ணாங்க. ஸோ, அது எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறதே யாருக்குமே வந்து ஒரு ஐடியாவே இல்ல. ஸோ, ஒரு கிளாரிட்டி இல்லாம அவங்க வந்து ஒரு ஃபைட் வந்து போட்டிருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ, அதில வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அத பத்தி வந்து பேசுகிறாங்க. ஸோ, இவங்க வந்து காலையில நான் ஏதோ பெரிய ஆட்டக்காரன் மாரி என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நானே இந்த கேமில ஏதோ ஒண்ணு பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் என்னோடய கேம் அப்படின்னு சொல்லி அது மக்கள் பார்க்குறாங்க. அப்படி தான் நான் போயிட்டுருக்கேனே தவிர, நான் வந்து பெரிய ஆட்டக்காரன்லாம் இல்ல. இவங்க ஏதோ வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஏதோ பண்ணணுமே அப்படின்னு பண்ணுற மாரி வந்து இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாரி அர்ஷினி பண்ணத வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ, அதுக்கப்புறமா வந்து அவரு சொன்னாரு, மாரி பவித்ராக்கெல்லாம் வெளிய நெறையா ஃபாலோவர்ஸ் இருக்கு போல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போது, ஆமா அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ பவித்ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவரு சரி ஃபாலோவர்ஸ் அதுக்கப்புறம் அவரு வந்து சொல்றாரு, எனக்கெல்லாம் வந்து ஃபாலோவர்ஸ் எல்லாம் இல்ல அவ்வளோவா இல்ல. ஒரு 3,00,000 பேர் தான் வந்து இருக்காங்க. அதாவது 300K தான் வந்து இருக்கு. அப்படிங்கிற மாரி வந்து சொல்ல, அதுக்கப்புறம் பவித்ரா செக் பண்ணி பார்த்தா 1,000,000 கிட்ட வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் முத்துக்குமரன் தெளிவாக சொன்னார், ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஸோ பிக் பாஸை பார்க்குறவங்க தான் ஓட்டு போடுவாங்க. அதில் ஃபாலோவர்ஸாக இருக்கிறவங்கலாம் வந்து எப்பயுமே ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு பிக் பாஸில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் வந்து ஓட்டு போடுவாங்க. உங்களுக்குன்னு பல பேர் இருக்காங்க வெளியே அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமரன் வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருந்தார் தீபக். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வர்ஷினியும் சுனிதாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சுனிதா வந்து வர்ஷினிக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற டைட்டில் அப்படின்னு சொல்லும்போது வர்ஷினி வந்து முத்து, எனக்கு முத்து வின் பண்ணணுன்னு ஆசை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எனக்கு அதுக்கப்புறம் அவங்க சுனிதா இருந்துட்டு எனக்கு முத்து இல்லைனா தீபக் 2 பேருமே டிசர்வு. பட் வெல் டிசர்வ் யாரோ அவங்களுக்கு வந்து கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சுனிதா வந்து சொல்லிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன் தான். ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.